ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ சென்டரில் வந்து ஒரு லைன் தேவைப்படுது. இது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே வேணும் அப்படின்னா, நம்ம இது நம்மளாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து வரைஞ்சிருப்போம். ஏன்னா வரைஞ்சி தான் ட்ரா பண்ணுவோம். அதனால வந்து நமக்கு இங்கே வந்து சென்டர் லைன் வந்து கரெக்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு வேறு சாஃப்ட்வேரில் போட்டு வேற ஒருத்தவங்க மாடல் வாங்குறீங்க அப்படின்னா, இது வந்து இருக்காது. நம்ம தான் வந்து இது ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வயர் ஃப்ரேம் போய்க்குங்க. அதில் வந்து கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நிறைய டைப் இருக்கும். அதில் வந்து கர்வ் ஃப்ளோ லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நிறைய டைப் இருக்கும். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமா, ஒரு இதுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது வரும். இதே வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுக்கணும். இதே வந்து உங்களுக்கு இது எத்தனை காப்பின்றதை நீங்கள் இப்படி கொடுக்கணும். இப்போ 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஃபார்ம் ஆகாது. இதில் வந்து உங்களுக்கு 1 வேணும் அப்படின்னா 2 இங்கே கொடுத்தா தான் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இப்போ உங்களுக்கு நமக்கு இப்போ தேவையானது வந்து 4 லைன் தேவை. அதனால நான் இங்கே 5ன்னு கொடுத்துக்கிறேன். இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு யூ வெக்டாரில் வேணுமா இல்லை வி வெக்டாரில் வேணுமா அப்படின்னு கேட்கும். இல்லை போத் ரெண்டுலேயுமே வேணுமா அப்படின்னு கேட்கும். நமக்கு இப்போ யூவில் மட்டும் இருந்தால் போதும். அதில் உங்களுக்கு தேவையான அந்த 4 கர்வ் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி சென்டர் லைன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சர்ஃபேஸ் போய்க்குங்க. அதில் லாஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 ஆப்போசிட் கர்வை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட் இது, இதுக்கு ஆப்போசிட் இது. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் அப்ளை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இது ரெண்டையும் ஆப்போசிட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னொரு சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 2 சர்ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு கர்வ் கிரியேட் பண்ணணும். அது எப்படின்னா, வயர் ஃப்ரேம்லேயே போயிட்டு அதே கர்வ்ஸில் கர்வ் அட் இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எது ரெண்டுக்கும் நடுவில் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் உங்களுக்கு கர்வ் ஃபார்ம் ஆயிரும். இப்போ நமக்கு இது ரெண்டும் தேவையில்லை, அதனால் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு இதுவும் தேவையில்லை. ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது தேவைப்படும். அதுக்கப்புறம் இது தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வயர் ஃப்ரேமில் வச்சுக்கலாம். இது நான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக டார்க்காக வச்சுக்கிறேன். வேற கலர் கூட மாற்றிக்கலாம். ஒரு ரெட் கலர் வச்சுக்கலாம். இப்போ அதுவும் இதுவும் நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச கர்வை இப்போ நான் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதே டைரக்ஷனில் தான் இதுவும் இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இப்போ நான் ஹைட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் லைன் வந்து இப்போ கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து சென்டர் லைன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பை.